Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோவில் தீரா ஒரு நாள் முழுக்க என்னெல்லாம் சாப்பிட்றாங்கிறது தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்னமுமே தீராக்கு என்னோடய breast milk தான் மெயின் சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டாக நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். அது இல்லாமல் அவருக்கு கொடுக்குற ஃபுட்டு பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஒரு ஹாஃப் ஆப்பிள் பக்கம் எடுத்திருக்கேன். இதை விட கம்மியாகவும் எடுத்துக்கலாம். நீங்கள் தோல் சீவியுமே எடுத்துக்கலாம். நான் தோல் சீவாமல் எடுத்திருக்கேன். அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு டேட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி மட்டும் ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு பாரேஜ், அதாவது கஞ்சி மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம். நான் தீராக்கு ஃபுட்ஸ் எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இன்க்ரீடியன்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இன்க்ரீடியண்ட்டையே நீங்கள் டிஃப்ரெண்ட்டாகவும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆப்பிளை நீங்கள் இந்த மாதிரி க்யூப்ஸாக போடாமல் பியூரியாக இல்லை கிரேட் பண்ணி போடலாம். ரோல்டு ஓட்ஸுக்கு பதிலாக இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ தட் இன்னுமே அவங்களுக்கு ஈஸியாக உள்ளே போகிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, மெல்றதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். தீராக்கு இந்த மாதிரி கொடுத்தாலே சாப்பிடுவாங்கிறதுனால நான் அவனுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நான் மேஷ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன், அரைக்கலை. நீங்கள் அரைச்சுமே கூட கொடுக்கலாம், இல்லை இன்னும் நல்லா தண்ணி ஊற்றி கஞ்சியாக ரெடி பண்ணிக்கலாம். உங்கள் குழந்தைங்க இதை விட இன்னும் திக்காக சாப்பிடுவாங்கன்னா திக்காக இன்னும் தண்ணி சுண்டுற வரைக்கும் வச்சுக்கோங்க. இல்லை இன்னும் கூட தண்ணியாக கஞ்சி இன்னும் லிக்விடாக வேணும்னாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்கள் குழந்தை எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். பட் ரெசிபி இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ தீராக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த டைம் அந்த டைம்னு நான் இன்னும் சேனலைஸ் பண்ணலை. ஸோ காலையில் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு நான் தான் ஃபீட் பண்ணுவேன். ஃபீட் பண்ணி அவங்க தூங்கி எழுந்துடுவாங்க. தூங்கி எழுந்தக்கப்புறமா நல்ல மூடில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பேன். அப்படி இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிட்டு லஞ்சு, ஈவினிங் ஒரு மீல் கொடுத்துட்டு டின்னர் ஒரு மீலாக அந்த மாதிரி கொடுத்துருவேன். ஸோ ஸ்பெசிஃபிக்காக மார்னிங், ஈவினிங், நைட்டுன்னு நான் ஃபாலோ பண்ணல. ஒரு 3 மீல் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோடய மைண்டில் இருக்குது இப்போதைக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் மார்னிங் தூங்கி எழுந்தாங்கன்னா அகெயின் அவங்க பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும்னு டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் நான் போயிட்டு ஃபுட்டை கொடுத்தா திணிக்க மாட்டேன். ஸோ ஃபுட்டு மேலே ஒரு ஹேட்ரட் இல்லாமல் இருக்கணுங்கிறதுல கொஞ்சம் கான்ஷியஸாக இருப்பேன். ஸோ அதனால் ரொம்பவும் போட்டு இப்போ சாப்பிடணும் அப்படி போட்டு அடைக்காமல் இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஹேபிட்டுன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ புதுசாக இந்த கேம் கற்றுட்டுருக்காங்க. நம்ம ஏதாச்சும் சொன்னோம், பேசணும் அப்படின்னா தலையை இப்படி ஆட்டுறது. நம்ம இப்போ சாப்பிடும்போதும் அதை நல்லா பண்ணுறாங்க. இப்போ ஹை சேரில் உட்கார்றது ரொம்ப பிடிச்சி போயிடுதா, அதனால் சாப்பிட்ற வரைக்கும் இதை வச்சு ரொம்ப விளையாட்டாக இருக்குது. விளையாட்டு அதிகமாக ஆகிற ஸ்டேஜில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபுட் இன்டேக் கம்மியாக தான் இருக்கும். யூஸ்வலாக 20 மினிட்ஸில் குழந்தைங்க சாப்பிட்டு முடிச்சுருவாங்கன்னா இப்போ என்ன ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் ஆகிற மாதிரியான டிலேஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதை நினச்சி ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்ததாக லஞ்சுக்கு இன்றைக்கி ஹாஃப் கேரட், ஹாஃப் பொட்டேட்டோ, 2 பீன்ஸ் வச்சு அவருக்கு ஒரு ரைஸ் ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அதை தான் இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பொட்டேட்டோ அண்ட் கேரட் 2தோட தோலை சீவி எடுத்து வச்சுருங்க. ஹாஃப் அண்ட் ஹாஃப் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் குழந்தை எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி வீடியோஸ் பார்க்கணும் அண்ட் பேபி அண்ட் மாம் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச நியூ மாம்ஸ் அண்ட் குழந்தை வச்சுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்தையும் சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். ஸோ இதுக்கு நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர், இதுக்காகவே 1 லிட்டர் குக்கர் நான் வாங்கி வச்சுருக்கேன். இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய், பசு நெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நான் ஹோம்மேட் நெய்யை கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் ஒரு கொஞ்சமாக ஜீரகம் அண்ட் தென் 2 பல்லு பூண்டு போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 பெப்பர் கார்ன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணல. அதுக்கு பதிலாக நான் தீராக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். பட் இந்த வீடியோவில் நான் பண்ணலை. இப்போது நான் பார்த்தீங்கன்னா அரிசி கழுவி ஊற வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் அரிசி நான் எடுத்துருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த வெஜிடபிள்ஸ் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். நான் எந்த டேபிள் ஸ்பூன் அளவு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கடைகளில் மெஷரிங் ஸ்பூன் கிடைக்கும் இல்லையா, அதில் இந்த ஸ்பூன் வச்சு தான் நான் தீராக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்து ஊற வச்சேன்னா 6 டைம்ஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிப்பேன். ஸோ தட் எனக்கு கொஞ்சம் நல்லா குழஞ்சி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். விசில்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5லேருந்து 6 விசில் விடுவேன். அது விட்டோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு நல்லா குழஞ்சி நம்ம அரைக்க வேண்டியது இருக்காது. கையிலேயே நம்ம கிளறும் போதே உடஞ்சி போயிடும். பட் ஏதாவது வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா மட்டும் நான் அரைச்சிக்குவேன்.
அப்படி இல்ல அப்படின்னா, இதையே நல்லா இந்த ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா வந்து மேஷ் ஆயிடும். அந்த கன்சிஸ்டன்சில தான் தீராக்கு லஞ்ச் வந்து நான் குடுத்துட்ருக்கேன். யூசுவலி ரைஸ் ஐட்டம்னாலே அவருக்கு கொஞ்சம் நல்லா பிடிக்குங்கிறதுனால ஈஸியா சாப்பிட்ருவாரு. மத்த ஃபுட் ஐட்டம் சாப்பிட்றத விட இது சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிற டைம்னு பார்த்தோன்னா ரொம்ப கம்மியா தான் செலவாகும். அண்ட் ஆல்சோ இப்போ வளர்ற ஸ்டேஜில் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் தேவை அப்படிங்கிறதுனால நீங்கள் அவங்களுக்கு தாராளமாக ரைஸு, பொட்டேட்டோ அந்த மாதிரியான ஐட்டங்கள்ஸ் வந்து குடுக்கலாம். ப்ளஸ் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இன்டேக்கும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. என்னதான் பேலன்ஸ்ட் மீல் நம்ம குடுத்தாலும் கொஞ்சம் கார்ப்ஸ் வந்து அதிகமாக குடுத்தாலும் குழந்தைங்களுக்கு தப்பு கிடையாது. வெயிட் கெயினுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் நெய் யூஸ் பண்ணலாமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நெய் நல்லாவே போட்டு கொடுக்கலாம். உங்கள் குழந்தைங்க ஃபுட் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கீ போட்டு ஏதாவது பொருள் கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கீ, கர்ட் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து உங்களோட ஃபுட்டில் நீங்கள் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா மோஸ்ட் குழந்தைங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கீயோட ஃப்ளேவர் தீராக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்குவேன். அண்ட் தீரா ரிலேட்டடாக வேறு அதர் வீடியோஸ் உங்களுக்கு என்ன தேவைப்படுது, அண்ட் மாம் ரிலேட்டடாக ப்ரெக்னென்சி, போஸ்ட்மார்ட்டம் ரிலேட்டடாக வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னு இருந்தாலோ இல்லை என்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கணுன்னு உங்களுக்கு இருந்தாலோ கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் அதெல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஒரு மீல் கண்டிப்பாக கொஞ்சம் லைட்டராக வச்சுக்க ட்ரை பண்ணுவேன். அது என்னையும் ஓவர்வெல்ம் பண்ணாமல் இருக்கும், அவனுக்குமே ஹெவியாக இல்லாமல் இருக்குங்கிறதுனால டின்னர்ஸ் யூசுவலி கொஞ்சம் லைட்டாக தான் வச்சுருப்பேன். இன்றைக்கி வந்து அவருக்கு குக்கும்பர் தான் கொடுக்க போகிறேன். குக்கும்பர் வந்து நீங்கள் அப்படியே டைரெக்டாக கொடுக்கலாம். ஜஸ்ட்டு தோலை மட்டும் பீல் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்கலாம். நான் வந்து அவருக்கு இது ஃபிங்கர் ஃபுட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அவனுக்கு வந்து இந்த மாதிரியான ஃபுட்ஸுமே அவனே சாப்பிட்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால ஒரு மீலில் மட்டும் ஃபிங்கர் ஃபுட் இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். எவ்ரிடே இது பாசிபிளான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பட் ஆனால் குக்கும்பர் வந்து தீராக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இதை நான் அந்த மாதிரி கொடுக்குறேன். அண்ட் சம் டைம்ஸ் வந்து வேறு அதர் ஃபுட்டுமே வந்து ஃபிங்கர் ஃபுட்டாக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை பற்றியும் அடுத்தடுத்து வர வாட் ஐ ஈட் இன் எ டேஸில் காமிக்கிறேன். அவ்வளோதான், இதுதான் அவரோட டின்னர். இது முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 3 hours கழித்து நான் ஃபீட் பண்ணிவிட்டு அவனை தூங்க வச்சுருவேன். அண்ட் நைட் ஃபுல்லாகவுமே நான் அவனுக்கு வந்து ஒரு 3 to 4 times நைட் ஃபீட்ஸ் எடுப்பாங்க. டேலையுமே மீல் முடிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு 1/2 an hourல அகேன் ஃபீட் பண்ணி தான் தூங்க வைப்பேன். ஸோ அவருக்கு வந்து ஃபீடுங்கிறது ப்ரையாரிட்டி தான். இது எல்லாமே வந்து சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். இதுதான் அவரோட ஈட்டிங் பேட்டர்ன் அண்ட் ருட்டீன், இப்படி தான் இருக்கும். இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸோட பேபி ஃபுட் மீல்ஸ் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அண்ட் ஆல்சோ மாம் அண்ட் பேபி ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.